உழைப்பாளரான உங்களுக்கு எங்களுடைய தொழிலாளர் தின நல் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு மறுபடியும் லெவின் குட்டிக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல் வாழ்த்துக்கள். Happy birthday, dear Levin. Happy birthday to you. லெவின் குட்டியின் பர்த்டேக்காக ஒழுங்கு செய்யறதுனால நல்ல ஒரு சூப்பரான நச்ச சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா படிக்க சாப்பிட்டு பிறகு வெல்கம் டு ஜெலி பிளாக். நான் உங்கள் சேலந்து வெங்க நிக்கிறேன்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா என்னோட புதுவிட்ட நிக்கிறேன். நேற்றைய தினமே இந்த நிகழ்வுக்குரிய திட்டங்கள் என்று சொல்லி இன்றைய நாள் வந்து ஒரு விசேஷித்த நாள் பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. அதிலும் விட இன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா உழைப்பாளிகள் தினம், அதாவது தொழிலாளர்கள் தினம். வந்து இன்றைய தினம் அனைத்து தொழிலாளர்களுக்கும் வந்து என்னது இனிய தொழிலாளர் நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கண்டிப்பா வந்து இந்த நேரத்துல வந்து அவர்களை நினைவு கூறுற தருணமாக இருக்குதுன்னு சொன்னா அவர்களை வந்து ஒரு கனப்படுத்துற தருணம். மற்றது வந்து உழைப்பாளி இல்லாத நாடே எங்குமே இல்லைன்னு சொன்னதுக்குமே இந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் வந்து உழைப்பாளிகள் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம உண்மைக்குமே ஒரு என்ன சொல்ல உழைப்பாளிகளை பற்றி சொல்லணும்னு சொன்னா உழைப்பின் நிறம், வந்து உழைக்கிற மனுஷர்களை சொன்னா கருப்பு. அது மட்டும் இல்லாம உழைப்பின் நிறமே சிவப்பு சிவப்பு பாடல்கள் எல்லாம் இருக்குது. இன்றைய தினம் வந்து உழைப்பாளிகளை வந்து வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக ஒரு உழைப்பாளியும் பெண்களுக்கிட்டவா அணைக்கிறார். அது சொன்னா உண்மையா நான் வந்து இந்த இடத்துல இப்படியான பர்த்டே ஃபங்க்ஷனை எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம நினைவு தின ஃபங்க்ஷன் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நான் செய்யறேன்னு சொன்னா எனக்கு வந்து நல்ல பங்களிப்பா வந்து எங்களோட மச்சான் வந்து செல்வகுமார் அண்ணா வந்து நல்ல ஒரு பங்களிப்பு செய்வார். அப்ப இன்றைய தினம் வந்து இடைக்குரிய பங்களிப்புல அவரும் ஒரு பங்களிப்பா இருக்கிறார். அப்ப கண்டிப்பா வந்து அவருக்கு எனக்கு பங்களிப்பு செய்வதற்காக வந்து முதற்கண் நன்றியை சொல்லிக்கொண்டு உழைப்பாளிகள் தினம் வந்து அதை நாங்கள் வாழ்த்துவோம். வாங்கோ முன்னால சிரிச்சு கொண்டு இருக்கிறார். வாங்கோ நீங்களும் ஒரு உழைப்பாளர். உங்களுக்கு எங்களுடைய தொழிலாளர் தின நல் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எப்பவுமே உழைத்து வாழ வேணும், பிற உழைப்பில் வாழ்ந்துட்டாங்க. இப்ப கூட உங்க வேலை தளத்தையும் போயிட்டு எனக்காக வேண்டிய நேரம் வந்து ஒழுங்கு செய்வதற்காக நன்றியை சொல்லிக் கொள்றேன். அது மட்டும் இல்லாம கடந்த நாட்களுக்கு முன்னாடி 3 நாட்கள் வருமே உங்களுடைய அங்க நேர்த்தியோட செஞ்சிருக்கீங்க. அதை பார்த்தது வந்து எனக்கு ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர் அந்த உடம்பு ஒரு மெய்சலுக்கு தருணமா போயிருக்கு. அப்ப இது வந்து காணொலியா பாக்குறாங்க சில நினைக்கலாமே ஒரு காணொலி காட்சிறாண்டு இல்ல மூத்த அண்ணா பிறகு அண்ணாக்கும் நீங்கள் காவடி எடுத்த நீங்க. அப்ப கிருஷ்ணாக்காக வந்து அங்க பிரதர்ஷனை செய்திருக்கிறீங்க. அப்ப இதுதான் வந்து உண்மையான அன்பின் வெளிப்பாடு. எங்களோட குடும்ப உறுப்பினர் எல்லாருமே அதை பார்த்தோன்னா என்ன சொல்றோம், நான் நினைச்சு நான் சொல்ல வீட்டுல எல்லாரும் நானும் இப்படி பிடிச்சு கொண்டு உருண்டு பார்ப்போம். அது நேரமா அப்படி உள்ளே அதுனா நான் நேற்றை கண்டு கொண்டு நம்ம முழுவதும் புத்தகம் இல்லை நம்ம விசுவாசம் இன்னும் தெரியாது. எனக்கு மாமாக்கு பித்தாக்கணும்னு சொல்லிட்டு நல்ல பாசம் நல்ல பாசம் அப்படித்தான் என்னோட புத்தாண்டு சொன்னாலும் அம்மா அந்த கையாளாம் வந்து கைவிசேஷம் போயிட்டு வேற ஏண்டா அம்மா அந்த கையாளது எனக்கு வேண்டாதான் அது ஒரு திருப்தியும் அது நல்ல விஷயம் மாதிரி. அதே மாதிரி இப்ப சுவாசனை கையாலையும் வந்து போன வருஷம் ஞாபகம் இருக்கு. என்ன சொல்ல நான் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு எங்கண்ட டைம் வந்து சித்திரா புத்தாண்டுக்கு வந்து கை விசேஷம் பண்ணவர். அப்ப நீங்க ஒழுங்கு செய்த கம்மியா எல்லாரும் வருவீங்க 1 மணிக்கு. அப்ப சந்தோஷம். நீங்களும் சாப்பிட்டு தான் போகணும். இப்ப வெளியில வேலையில போறீங்களா? வேலை அவைக்கும் சொல்லி போட்டு வாங்க. அப்ப சந்தோஷமே நன்றி. நாளை பொறுத்தளவுல பாத்தீங்க உழைப்பாளி நிறம் கரப்பண்ட கம்மியன்ட்டு ஒரு கரப்பாடு உழைப்பாளி தினத்துக்குரிய வாழ்த்துன்னு சொல்லிட்டேன். இப்ப வந்து நாங்க புது விட்டதான் நினைக்கிறேன். நான் வந்து இன்னொரு நிகழ்வு செய்யறதா இருந்தாலும் வந்து எனக்கு முதல்ல நேர ஒழுங்கு முக்கியம். அதுக்கமே நான் எல்லாமே திட்டப்படி செய்து போட்டு இதுல வந்து நேரங்கள் நான் மிச்சப்படுத்தி வைக்கலாம். ஆனா அந்த நேரத்துக்குள்ள வந்து படப்பண்டு செய்யற மாதிரி தோணும். எல்லாமே வந்து ஒழுங்குபடுத்திட்டேன். இப்ப வந்து நான் இங்க எப்படி எல்லாம் ஒழுங்கு செய்துட்டு இந்த நிகழ்வுக்குரியதான சிறியோர் பெரியோர் முதியவர் சொல்லி எல்லாம் அனைத்து வகையான வந்து வருவார்கள். வந்து எங்களோட குடும்ப உறுப்பினர்களையும் வந்து குட்டீஸ்கள் மேலும் ஃபேமிலியே கூப்பிட்டு இருந்தேன். வெள்ளாற்ற வருகைக்காக இந்த நேரத்துல காத்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா தொழிலாளர் வார்த்தையில சொன்ன மாதிரி இன்றைய தினம் வந்து பிறந்த தின நிகழ்வை வந்து கொண்டாடுற அனைவருக்குமே என்னுடைய இனிய பிறந்த தின நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எப்பவும்
சுகபலத்தோட சந்தோஷமாக இருக்க வேணும்னு சொல்லி அதுலயும் வந்து ஸ்பெஷலி இன்றைய தினம் ஜெர்மனில இருக்கான குட்டி லெவின் குட்டிக்கு இன்றைய தினம் வந்து 10வது பிறந்த தினம். அவங்க வந்து இந்த ஒழுங்குகளை எல்லாம் வந்து யார் செய்ததுன்னு சொன்னா ஜெர்மனில இருக்கான தேவி அம்மா. இந்த லெவின் குட்டின்னு வந்து அப்பம்மா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அப்பம்மா தான் இப்படியான ஒழுங்குகளை செய்திருக்கிறா. இன்றைய தினம் வந்து இந்த நிகழ்வை பாக்குறதான அந்த லெவின் குட்டிக்கா இருக்கட்டும் அவங்களோட அம்மா அப்பா அண்ட் வந்து அவங்களோட குடும்ப உறுப்பினர் யாராக இருந்தாலுமே இந்த நிகழ்வை பார்த்தா வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்றதுல எந்தவித சந்தேகமுமே இல்லை. என்னன்னு சொன்னா ஒரு அப்பம்மாவா இருந்து அவங்க நேரடியா அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதிலும் விட இந்த ஒரு நிகழ்வு இருக்கு. இதுதான் உண்மைக்குமே வேல்யூவானது. என்னன்னு சொன்னா பல உள்ளங்களை வந்து சந்தோஷப்படுத்தி இருக்கா, அதுல வயிறார வந்து சாப்பாடு போட்டிருக்கா. ஆகவே இதுதான் அவங்களோட பேர பிள்ளைக்கு கொடுக்கறதான என்ன பொறுத்தளவுல வந்து ஒரு வேல்யூவான கிஃப்டா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு மறுபடியும் லெவின் குட்டிக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல் வாழ்த்துக்கள். அண்ட் வந்து ஜொலிபிளாக் சேனல் ரீதியா வந்து லெவின் குட்டிக்கு பிறந்த தின வாழ்த்துக்களை சொல்லுவோம். இந்த தினம் வந்து இந்த காணொலியை பார்க்க நீங்கள் வந்து அனைவருமே இந்த ஜெர்மனியில இருக்கான லெவின் குட்டிக்கு உங்களுடைய பிறந்த தின வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த தினம் வந்து காணொலிக்க போவோம். அதுக்கு முன்னாடி நான் இப்படி எல்லாம் ஒழுங்குபட்டிருக்கேன் என்பதை பற்றி உங்களுக்கு இப்ப காட்ட போறோம். வாங்குவோம். ஓகே, பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நிகழ்வுக்குரியான சின்ன பிள்ளையோட பர்த்டே தான். 10வது வயசு சொல்லியிருக்கா. ஒரு மாதிரி சின்ன பிள்ளை தான். அவருடைய பர்த்டே கம்மியா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மெருகான குட்டியை சொல்லப்போது சாக்லேட் கொடுக்கணுன்றது கம்மியா வந்து கேண்டோஸ் அப்புறம் வந்து இங்க இதெல்லாம் இருக்குது. அது வந்து கேக்கு பிஸ்கெட்டு கூல் ட்ரிங்க்ஸ் கம்மியா எல்லாமே வச்சிருக்கிறேன். அதே நேரம் வந்து இந்த தினம் அந்த லெவின் குட்டிக்கு வந்து நல்ல ஒரு கொடுக்க வந்து அப்பமாக இப்படி ஒரு தயார குணம் இருக்கும்போது அவங்களோட சந்ததியில் உள்ளவர்களுக்கும் அப்படி வேணும். ஆனா இன்றைக்கு வந்து அவர்கிட்ட பர்த்டே இப்படி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா நான் என்னுடைய ஜொலிபிளாக் ரீதியா வந்து ஒரு மாணவிய படிப்பிக்கிறேன். அப்ப அவக்குரியதான இந்த விஷயம் வந்து இன்றைய தினம் இதிலே வச்சு கொடுக்க போறேன். அது வந்து நான் செய்வது கதையில வந்து சுபாஷம் எஸ்எஸ்சி விழாக்கால வந்து 2-3 மாணவர்களுக்கு நாங்கள் வந்து காசு கொடுத்து உதவி செய்து படிப்பிக்கிறோம். இதை வந்து நாங்கள் வீடியோக்களை காட்டுறது என்ன மாதாந்த உதவியான்னு சொல்லியாக்க அவர்கள் வேறுவார்கள். நாங்கள் வந்து எங்களுடைய சொந்த பணத்தால் கொடுக்கனாடி காணொலியில காட்சிப்படுத்தாண்டி கொடுத்துட்டு இருப்போம். இன்னைக்கு வந்து அந்த நான் உதவி செய்யறான அந்த பிள்ளையை வந்து இந்த வேலையில வேற சொல்லணும் நாங்க வாங்க கட் பண்ண போறோம். சின்ன பிள்ளை தானே நீங்கள் மறுவனும் மடிவா சாப்பிடணும் இருக்காமே வருவார்கள். மற்றது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 2000 ரூபாய் பெறுமதியான உணவு பொதி இருக்குது. இது நான் இந்த இடம் வந்து சாப்பிட வர சொன்ன அந்த நபர்கள வந்து இவர்கள் வந்து கணவனும் மனைவியும் உண்மைக்குமே சரியான ஒரு கஷ்டப்பட்டது. அப்ப வர்றது வந்து கொஞ்சம் தூர இடத்துல இருந்து வரைக்கு வயிறார நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் அப்ப அவர்களுக்கும் வந்து பொதிய வேண்டி கொடுப்போம். கம்மிய பிறந்த நாளுக்கு அனுப்பின இந்த பணத்துல இருந்து அவர்களுக்கும் 2000 ரூபாய் உணவு பொதி. மற்றது வந்து இன்னும் ஒரு 4 வயது பிள்ளையினரும் வந்து அவருக்கும் வந்து நல்ல ஒரு சப்பாத்து வந்து இந்த தினம் இதை வந்து வழங்கக்கூடிய மாதிரி இருக்கு. ராம்பள பிள்ளை வருவார். அப்ப அவருக்கும் வந்து இந்த புதிய சப்பாத்தையும் வழங்கி ஓகே. இப்ப சொல்ல போனா இன்றைக்கு அந்த லெவின் குட்டியில பர்த்டே நல்ல சாப்பாடு வயிறார கொடுக்குறோம். எல்லாரும் சந்தோஷப்படும்படியாக வந்து ஒரு சில பேருக்கு வந்து இந்த நேரத்துல இப்படியான நன்கொடைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. உண்மைக்குமே வந்து அந்த அப்பம்மாக்கும் வந்து தேவி அம்மாக்கும் லெவின் குட்டி குடும்பத்தினருக்கும் மனசார நல்ல வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கொண்டு நான் சரியா வந்து 1 மணிக்கு தான் எல்லாரையும் வந்து இந்த இடத்துல வர சொன்னான். என்ன சொன்னா எல்லாரும் நாட்கள் வந்திருக்கு. நான் ஒழுங்குகளை செய்யக்கூடாது. நான் எல்லா ஒழுங்குகளையும் செய்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம். கம்மியா எல்லா ஒழுங்குகளையும் செய்துட்டு இப்ப எல்லாரும் வருகைக்காம வந்து காத்திருக்கிறேன். அதே நேரம் வந்து சாப்பாடும் வெளியில தான் ஒழுங்கு செய்திருக்கிறேன். பிரேயனா மூலம் சொன்ன நாடு இப்ப சாப்பாடு வந்து அண்ணா சொல்லியிருந்தேன் சரியா 1 மணிக்குள்ளேயே வருமாண்டு சுட சுட சாப்பாடு. அப்ப சாப்பாடு இன்னும் வரையில பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வேர்க்குது சரியா 12 மணி தானே வைக்கிற காலம். அதனாடி எனக்கு சரியா வேர்த்து கொண்டு இருந்தாலும் நான் எல்லாத்தையும் வருகைக்காம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க போறேன். இந்த காணொலி உண்மைக்குமே நல்ல ஒரு சந்தோஷமான காணொலியா இருக்கு. இதுல வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டு இந்த பிரதான ஒரு விஷயத்தை அதாவது வந்து லெவின் குட்டிக்காக நாங்கள் கேக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த வேலையில வந்து கேக்குக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து நான் யார்கிட்ட கொடுத்தேன்னு சொன்னா அவங்க அனிதாட்டு தான் கொடுத்தது. சொந்தக்கார பிள்ளைவா வந்து ஐசிங் கேக் எல்லாம் பழகி நல்ல வடிவா இப்படி பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து நல்ல கேக்குகள் எல்லாம் ஒழுங்கு செய்து கொடுக்குறவா. கண்டிப்பா வந்து இப்படியான தருணங்கள்ல வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து தங்களோட தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துற ஒரு சந்தர்ப்பங்களை அமைந்தான. அப்ப இது போன்ற ஓடர்கள் வரும்போது நான் நினைச்சிட்டேன் ஓகே அனிதாட்டு தான் கொடுக்கணும்.
இன்னும் ஒரு 2 நாட்கள் ஆலயம் வந்து இன்னும் ஒரு பிறந்த நாள் இருக்குது. அப்ப அதுக்கும் வந்து அவார்டு தான் கொடுக்கணும். என்னன்னு சொன்னா ஒரு நிகழ்வு வரும்போது எல்லாருமே எல்லா விதமான பயனும் அடைய வேணும். அப்ப இந்த கண் முன்னாள் அதாவது சொல்லுவாங்க நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யாமல் போனா பாவம். அப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த கண் முன்னாலே அந்த பிள்ளை வந்து செய்யும் போது அவர்களுக்கும் அது ஒரு சப்போர்ட்டா இருக்குந்தாங்க. அப்போ இந்த கேக்கை வந்து அவங்கள்ட்ட தான் நான் உடம்பு கொடுத்திருந்தேன். சரியா சொல்லியிருந்தா ஷாரோக்கா நான் 1 மணிக்குள்ள அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு அப்ப லெவின் குட்டிக்கா வந்து நல்ல ஒரு அழகான டிசைன் போட்டதான கேக்கும் மேல காத்திருக்குது. இந்த வேளையில இதே ஒழுங்கோட வந்து கேக்கு வந்தா பிறகு குட்டீஸோட எல்லாம் சேர்ந்து நாங்க வடிவா இந்த நிகழ்வை வந்து சூப்பரா செய்வோம். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கிச்சனுக்கு வந்து நான் எல்லாமே ஒழுங்கு செஞ்சுட்டேன். பிளேட் எல்லாம் ஒழுங்கு செஞ்சு இதுல வெங்காயம் கப்பினருக்கு சோடா ஊற்றி கொடுக்குறதுக்கு. அதே நேரம் வந்து இப்பதான் நான் வந்து ரெஸ்டாரண்ட்ல இருந்து சூப்பரான சுட சுட சாப்பாடு வந்திருக்குது. என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். சுட சுட நல்ல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. அப்படியே அங்கால அடுத்த இருக்குது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அதில் வந்து முட்டை அவியல். அடுத்தது வந்து சிக்கன் குழம்பு. பாத்தீங்களா லெவின் குட்டியின் பர்த்டேக்காக ஒழுங்கு சேர்ந்ததான நல்ல ஒரு சூப்பரான மச்ச சாப்பாடு, ஃப்ரைட் ரைஸ், முட்டை அவியல், சிக்கன் குழம்பு. அப்படியே இங்காலே வந்து எல்லாமே ஒழுங்கு செஞ்சுட்டேன். இப்போ வந்து ஒரு சில பேர் வந்துட்டுனா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சாப்பாடு தான் காணும் போட்டு சாப்பிடுவோம். முட்டை சாப்பிட எல்லாமே விட்டேன். நல்லா இருக்கு. இது வந்து ஜெர்மன்ல இருக்கிறாங்க லெவின் குட்டிக்கு பர்த்டே 10வது தான். தம்பிக்கு நீ அப்புறம் நான் நானும் சொல்ல போறேன். அப்ப ஒன்றும் கேட்க மாட்டேன். சரிங்க சாப்பிடுங்க. ஓகே. பசியோட இருந்து அவங்க முதல்ல படிக்க சாப்பிட்டு பிறகு கேட்க கட் பண்ணுங்க. ஐயா அப்படிவா சாப்பிடும் போல அம்மா முதல்ல சாப்பிட்டுட்டு வரேன் கொண்டு அங்க சாப்பிடுறாங்க பேருங்க சொல்ல போனா வெளியில இருந்து சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடாவா ஆமா போட்டு சரி ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா குட்டீஸ்ல இருந்து வெளியாக்கள் எல்லாரும் முதல்ல என்ன செய்யட்டோம்னா வயிறார வடிவா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் குட்டீஸ் வந்து உற்சாகம் அணிக்குமெண்டிருக்காம இப்ப நாங்க கேக் கட் பண்ண போறோம். இதுல வந்து திலக்ஷனுக்கு தான் சரியாக நேரம் 10 வயசு. ஆனாலும் ஜெர்மனுக்கு அவர் வந்து தம்பி லெவின் இன்றைக்கு அவருடைய பர்த்டே தான். இந்த குட்டீஸ் உட்பட எல்லா பெரியவரோட எல்லாம் சேர்ந்து வயிறார வடிவா சாப்பிட்டுட்டு
நாங்க இப்ப கேக் கட் பண்ண போறோம். அப்ப இன்னைக்கு வந்து லெவின் குட்டி அதே நேரம் வந்து அவருக்கு 10 வயசு நாடு. இதுல திலக்ஷினி தான் இன்னைக்கு பர்த்டே ஹீரோயினி. அப்ப நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா முதல்ல கேக்க கட் பண்ணுவோம். கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் நாங்க சாப்பிடுவோம். என்ன அப்ப சத்தமா எல்லாரும் மடிவா ஹாப்பி பர்த்டே சொல்லுவீங்களே. இந்த தம்பி இந்த சோகத்துல இருக்கு. என்ன பேர் தம்பிக்கு? எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 8ஆம் ஆண்டு. அப்படியே சாப்பிட்டீங்களே. அப்ப உற்சாகமா இல்லைங்க. நாங்க லெவின் குட்டிக்காம ஒழுங்கு சேர்ந்து அந்த கேக்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா கேக்க கட் பண்ணுவோம். வந்து நிக்கிறேன் பெரியாக்களாவே தாமதப்படுத்த கூடாது. கொஞ்சம் நீங்க போட்டு எப்படி பட்டி போட்டு ஃப்ரைங்கிறேன். வைக்கிறா என்னண்டு போடுங்க அந்த காலில் போட்டு. Happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Moin. Happy birthday to you. Happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Moin. Happy birthday to you. சரி குட்டி சுப்படைலாம் ஓய் Eromi adi ஏஞ்சிமா பெரிய தண்டனை மேல ஆவணுங்க. ஆத்தி குட்டின்னு வடிவாதாங்க. சரி இந்த ஏஞ்சிமா குட்டி பென்சில் ஆத்திக்கு அந்த குட்டிக்கு போயிட்டு நாங்க இதில் சாப்பிடுவோமே. போயிருங்க. ஓகே பார்த்தீங்கன்னா தேங்க்யூ சொல்லுங்க. சரி போயிட்டு இருங்க. அந்த இதில் கொடுப்போம் இல்லை கேக்கு சாப்பிடு. குட்டி இருங்க. எடுங்க கேக்கு. நீண்ட நாட்களா உங்களுக்கு அந்த சப்பாது வந்து வெயிட் பண்ணி கொண்டு வந்துருக்கு. என்ன வேண்டாம கிஃப்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்ற பிள்ளை என்னவங்களா மற்ற மதுரா மதுரா மாதம் அந்த டியூஷன் தான் சொல்லு. ஒழுங்கா படிக்கிறியோ? உண்மையா? சரிங்க. ஓகே தேங்க்யூ. இதுல வந்து ஒரு அம்மா ஐயா வருதுன்னு சொன்னவ அரைக்குரிய போதேன் நிறைய அநியமா வந்து நினைக்கிறேன். மிச்சம் எல்லாரும் சந்தோஷமா வழியில சாப்பிட்டீங்கன்னு அரையனே. அப்ப நீங்க போயிட்டு வாங்க. எல்லாரும் இருக்கு. அதுதான் நிறைய இல்லை பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க.
சாப்பிட்டுக்கு உங்க ஒளிவா சாப்பிடுங்க மதிய டைம் சரி போயிட்டு ஐயாங்க உங்க காணுது நீங்க சொன்னதுக்காக சாமான் எல்லாம் வேண்டி வச்சிருக்காரு ஆனா இப்போ நீங்க லேட்டா தான் பாருங்க என்ன வெஜ் சரி இப்ப சாப்பிட்டுட்டு என்னத்துல இப்ப கொண்டு போக போறீங்க சரி நான் சாப்பாட்டை போட்டு கொண்டு பாருங்க அப்ப பாசலா கட்டி தரட்டு சரி நான் போய்க்குது எடுத்து கொண்டு போங்க சரி அப்ப கொஞ்சம் தர போறீங்களா சரி வாங்க வேற ஒரு ஆள் தான் அங்க பிடிச்சது சந்தோஷம் தானே வடிவா சாப்பிட்டியா அந்த ஆசையும் வந்து நிறைவேறி இருக்கேன்னு சொன்ன அம்மா சொன்னவா எங்கண்ட வீட்டு குட்டீஸோட வந்து ஸ்பெஷலா உன்னை மலைக்க சொல்லு நானும் ஒரு குட்டி அப்பா அம்மா அந்த விருப்பத்துக்காமே வந்து முதலாவது பார்த்து தம்பி குட்டி எந்த குட்டி வந்த மாதிரி லிதியா குட்டி வந்தது ஆளையால என்னன்னு சொன்னா இது இன்னைக்கு டியூஷன் அண்ணா கூட்டிக்கொண்டு போயிட்டார் வந்ததுக்காமே வந்து உண்மைக்குமே எல்லாருமே வடிவா சந்தோஷப்பட்டு வடிவா சாப்பிட்டு நல்ல சாப்பாடுன்னு சொல்லி சொன்னவ ஒரு சில பேரை வந்து வீடியோக்கான வைக்கப்பட்டுக்கோன்னா பாரு நாங்கள் வந்து அது யாரா இருந்தா வந்து புலம்பெயர் குடங்களை சந்திக்கிட்டு வந்தா கூட அவை விருப்பப்பட்டாதான் அதே மாதிரி வந்து இப்படியான காணொலியில கூட அவர்களா விருப்பப்பட்டா மட்டும்தான் நாங்களோட மனதினம் வந்ததெல்லாம் வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக எல்லாரும் இளங்கண்ட வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரியே வந்து சாப்பிட அப்ப ஒரு சில பேரை தாண்டி வந்து நாங்கள் வீடியோக்கு விளையாடுறோமே அதை நாங்களும் எந்த வித கட்டாயம் படுத்தல அது கம்மியை வந்து அவர்களும் வடிவா சாப்பிட்டுட்டு வாசலும் கட்டி கொண்டு போனவங்க உண்மைக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வா இருந்துச்சு. இது வந்து ஒரு அப்பா அம்மாவா ஒரு பேர பிள்ளைக்கு செய்ததான ஒரு செயல். பாவா நினைச்சிருந்தா கூட ஒரு கிஃப்டா கூட வேண்டி கொடுத்துருக்கோம். ஆனா இன்றைய தினம் வந்து இப்படி செய்த பாத்தீங்களா, அது மட்டும் இல்லாம இதுல வந்து இப்ப கடைசியா வந்து அந்த அம்மாவுக்கு கூட நாங்க அந்த உணவு போதி கொடுத்திருந்தோம். அதே மாதிரி சப்பாத்து கொடுத்தோம். அப்ப அப்படி வந்து ஒரு நல்ல செயல்கள் தான் அப்படியானதுல வந்துட்டு அதாவது சொல்லிட்டு போய் இன்னும் இந்த கல்வெள் இருந்தா சொல்லுங்க, நாங்கள் வேற தயாரா தான் இருக்கோம்னு சொல்லிட்டு அப்ப மறுபடியும் வந்து மேஜியர் மேல இருக்கா தேவி அம்மா உங்களுக்கு நன்றி. அதே நேரம் வந்து மறுபடியுமாக லெவின் குட்டிக்கு இந்த இடம் 10வது நாளா கொண்டாடுறான் லெவின் குட்டி. இந்த வீடியோ நீங்க பார்த்தா லெவின் நல்ல சந்தோஷப்படுங்க. என்ன உங்களோட அப்பம்மா வந்து உங்களுக்கு காலாதிகாரமா இப்படி ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கா. அண்ட் வந்து பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ன எவ்வளவு குட்டீஸ் எல்லாம் நல்ல சந்தோஷமா இருந்தா இப்படி பெரியாக்கள் எல்லாம் வந்து கூட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் வந்து முட்டை அந்த நல்ல சாப்பாடு கொடுத்து இதை வந்து இப்ப கடையில பாசலன்னா 1050 ரூபாய் கிட்ட வருது. எல்லாரும் இதை வந்து வேண்டி சாப்பிடலாம். இப்படியான நிகழ்வுல வந்து கூட அவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபுட்டா வந்து சாப்பிட்டு போறது வந்து அது ஒரு சந்தோஷம். பாக்குறவங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நானும் முன்னேற்ற சாப்பிட்டுட்டேன். எல்லாருமே சந்தோஷம். ஒரு சில பேரும் பாப்பீங்க வேற நம்ம என்ன சொன்னா வேற இல்லை அவர் வாரம் காணையில சரி பாப்போம் இருந்தாலும் பின்ன இருந்தா இங்க இருந்து நாங்கள் போவோம் வெயிட் பண்ணிட்டு அப்ப இதோட வந்து இந்த வீடியோ நாங்க முடிச்சு கொள்ள போறோம். சொல்லுங்க லெவின் லெவின் குட்டிக்கு நீ அப்புறம் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குறாங்களும் கண்டிப்பா அந்த தம்பிக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அடுத்த வந்து 3ஆம் தேதி வந்து ஒரு பிறந்த நிகழ்வு இருக்குது. இதுல இப்பவே வந்து ஒரு அறிவித்தலை விடுவோம். அது வந்து ஒரு கீ பர்த்டே. அப்ப யாராச்சும் வந்து ஒருத்தர் வந்து 21 வயசு அண்மித்தவர்களா இருந்தா கண்டிப்பா வந்து இதுல வந்து நீங்க நினைக்க வேணாம், இது ஒரு உதவி காணொலி ரெண்டு விட்டு ஃபங்க்ஷனா வாங்க வந்து இதுல ஒரு சந்தோஷமா ஒரு 21 வயது நபருடைய என்ன சொல்ல ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் வந்தா
வடிவா கேக் கட் பண்ணி அது மட்டும் இல்லாம இந்த கேக் கட் பண்ற அந்த நிகழ்வில் இருக்கிறவருக்கு வந்து ஒரு புதிய உடுப்பும் வேண்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்களோட திட்டத்துக்கான ஏன்னு சொன்னா பெண்களை நாடி இந்த நிகழ்வை செய்யுங்கன்னு சொல்லிக்க நாங்களும் அவைக்கு வந்து என்ன சொல்றோம் சன்மானமா ஒரு நல்ல ஒரு கிஃப்டா கொடுக்குறேன்னு சொன்னா அந்த நிகழ்வை வந்து சிறப்பித்து செய்யற வண்ணமும் மற்ற வந்து சரியான விதத்துல சரியான ஆட்களுக்கு இப்படியான உதவியை செய்யறதா நீங்களால என்ற ஒரு முயற்சின்னு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு அப்ப இப்ப அக்காவை அடுத்து சொல்லிடுறேன் இது வந்து சுவிஸ்ல இருக்கிறாங்க ஒரு அக்கான மகனுக்கு தான் 21 வயசு கீ பர்த்டே அப்ப நானா யோசிச்சேன் ஓகே அந்த கீ பர்த்டேன்னு சொல்லிட்டு சரியா ஒரு 21 வயசு ஆனவங்க நல்ல வந்தான கொண்டு கேக் கட் பண்ணா நல்ல மண்டு கண்டிப்பா அந்த உறவுகளை நீங்கள் எங்களோட பயணிக்கிறீங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா ஃபேமிலியோட வந்து நேசிக்கிறீங்களா இருந்தா இதை வந்து நீங்க உதவி காணொலியா பார்க்காதீங்க வாங்க வடிவா நல்ல ஒரு கேக் கட் பண்ணி எல்லாரோடையும் சேர்ந்து வடிவா சாப்பிடலாம் 21 வயது நபருடையவர்களா இருந்தா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க ஷேர் ஓகா எனக்கு 21 வயசு எனக்கு கேக் கட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுங்க வடிவா போன் நம்பர் சொல்லி பிளாக்ல இருக்கு தொடர்பு கொள்ளுங்க வாங்கோ அதாவது வந்து இந்த விஷயம் வந்து உங்களுக்கு இது வந்து எல்லாராலையும் கிடைக்கிற ஒரு விஷயம் அதாவது இப்ப வெளிநாட்டு உறவுகள தொடர்பு இல்லாம இருந்தா கூட உங்களுக்கு கனடாவில இருந்து விஷயம் வெறும் அமெரிக்காவில இருந்து வெறும் சுவிஸ் இப்படி சொல்லிக்கொண்டே போற நாடுகள் சொல்லிட்டு அப்ப இப்படி எல்லாம் நீங்கள் ஒரு விருப்பப்பட்ட ஒரு ஜோலியா நாடா இருந்தா கண்டிப்பா வந்து எங்களோட அதுல இணைஞ்சு கொள்ளலாம்ன்றதை இந்த நேரத்தை தெரிவிச்சு கொண்டு இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள போறேன் நான் மறுபடியும் நான் வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா திரவியமாக இப்படி ஒரு அப்பம்மாவோட ஜெயங்கள் சந்தோஷம் தான் அப்பம்மாவையும் தெரியாது அம்மாப்பாவையும் தெரியாது அந்த வகையில வந்து லெவின் குட்டி ஒரு பாக்கியவான் சொல்லணும் ஓகே சந்தோஷம் மறுபடியும் நான் சொல்றது இந்த வந்து ஜொலி பிளாக் சேனல் ரீதியா வந்து இந்த லெவின் குட்டிக்கு வந்து உங்களோட பர்த்டே விஷயம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ரிக்வெஸ்டா கேட்டுக்கொண்டு சந்தோஷத்தோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் பாய்